ஓகேப்பா. ஸோ நம்ம கிட்டப்னு வச்சுருந்தோம் இல்லைங்களா? இப்போது நம்ம ஃபார்மசின்னு கிரியேட் பண்ணியிருந்தோம். ஆமாம், அதில் தான் இப்போ ஃபார்மசின்னு கிரியேட் பண்ணிட்டு அதை காப்பியும் இதில் பண்ணிட்டேன். இதுக்குள்ள ஒரு ஃபைனான்ஸ் வந்துருக்குச்சு தனியாக, ஃபைனான்ஸ்குள்ளே ஃபைனான்ஸுன்ற மாதிரி. ஆமாம். ஆடாடா. யூகேஜி இப்போ தான் பார்க்குறேன் இது. ஓகே. ஸோ அந்த ரெபாசிட்டரி கிரியேட் ஆனதே ஃபினான்ஸுக்குள்ளே ஒரு ஃபினான்ஸ்னு கிரியேட் ஆயிடுச்சு. ம். ஓகே. ம். அது எக்ஸ்ட்ரா ஒரு சிம்பிள் கொடுத்துட்டீங்க ஜி சிஎம்டி கொடுக்கும்போது. ஓகே. ஓ, உங்களுக்கு தெரியலையா ஜி? வரலையா இது ப்ராம்ப்ட்? ஆ ஜி, காப்பி பண்ணிக்கலாமா ஜி? அப்படியே. ஸோ இப்போ இதுலேருந்து எடுத்துக்கலாங்களா? நம்பர். ஓகே. ஓகே. ஆக்சுவலாக இந்த க்ளோன் எடுக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம ஒரே ஒரு ரெபாசிட்டரி ரீட்மி மட்டும் கிரியேட் பண்ணதுனால அதை முதல்ல இங்கே எடுத்துன்னு வந்துடுறோம். அப்படி தானே ஜி? ஓகே. ஓகே. ம். 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 கரெக்ட்பா. ஆ, ஓகே. ஃபைன் ஜி. ஓகே. ஓகே. 32% கிட்ட வந்துச்சு ஜி, முடிச்சிடும். இதில் நம்ம இந்த நோட் பேடில் வச்சுருந்தோம் ஜி. ஆக்சுவலாக இப்போ மிஸ்டேக் வந்து எப்படி ஜி எடுத்துக்கலாம்? அது ஃபோல்டருக்குள்ளே ஒரு ஃபோல்டர்ன்ற மாதிரி கிரியேட் ஆகிடுது தான் ப்ராப்ளம் இல்லை ஜி? ஆ, கரெக்ட் ஜி, கரெக்டு. ஓகே. ம். ஓ. ஓகே ஜி, ஓகே ஜி, கிளியர் ஜி. ஆக்சுவலாக டு டேக் த ப்ராஜெக்ட் லோக்கல்னு கொடுத்துருக்கோம் ஃபஸ்ட்டு. ஸோ அதனால் ம். ஆ, கரெக்ட்.
पुश ओके जी पक्का जी एवरीथिंग अपडेट हाँ जी இன்னும் வரல எரர்லாம் ஏதோ வந்துச்சு ம் நெட் இஷ்யூ சர்வர் ப்ராப்ளம் அந்த மாதிரி இருக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட பாதியில டெர்மினேட் ஆயிட்டு ஓ அப்போ ம் 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 கொஞ்சம் நாள் கழிச்சு பண்ணுவாரு அப்பதான் எல்லா கஸ்டமரும் உள்ள வருவாங்கன்றதுக்காக ஆமா ஆமா ம் ஓகே ஓகே ஓ ஃபைன் ம் கரெக்ட் ஜி நான் அப்படியே டைரக்டா அப்லோட் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாத்தீங்களா நீங்க அந்த கிட்டப் சைட்டுக்குள்ளவே அங்க நான் ட்ரை பண்ண பாருங்க அவன் வந்து 100 ஃபைலுக்கு மேல இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னான் வார்னிங் கொடுத்தான் எனக்கு வெர்ஷன் ஓ ஆமாப்பா அது அந்த நோட் பேட்ல போட்டு வச்சிடலாம் ஜி நம்ம ம் ம் கூட கிட்ல நிறைய ப்ராஜெக்ட்ஸும் ஆமா ஜி கரெக்ட் கிட்ல நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கூட இருக்கு உள்ள அதை எடுத்து எப்படி ரீட்ரை பண்ணி பண்றதுன்றது கூட தெரியாம ஸ்ட்ரகிள் ஆகுற மாதிரி இருக்கு சம்டைம்ஸ் ம் 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 ஓ ஓகே ஓகே ம் 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 கரெக்டா சரிங்க ஜி அந்த கேர்ள் கிட்ட வந்து சொல்லிட்டோம் ஜி நம்ம என்ன சொல்றோம்னா டைம் இருந்துச்சுன்னா நம்ம பெட்டரா பண்ணிக்கலான்ட்டு ஸோ அவங்க வந்து அந்த மெடிக்கல் ரிலவெண்ட்டா ஒரு லிஸ்ட் வந்துச்சு ஜி ஆக்சுவலாக நம்ம சாஃப்ட் கம்ப்யூட்டிங்லேயே பார்த்தீங்கன்னா மெடிக்கல் சைடில் வந்து அவங்க கேட்குறாங்க ப்ராஜெக்ட் வேணும் அப்படின்ட்டு அது வந்து நம்ம கம்ஃபர்டபுளாக எப்போ டைம் இருக்கோ அவங்களோட இந்த அப்கமிங் செமஸ்டர் அவங்க எக்ஸாம் வர்றதுக்குள்ள நம்ம ரெடி பண்ணி வச்சிடணும் ஆமாம் ஜி கரெக்டாக ஜாவால ஆ ஷோர் ஜி ஆ ஜி அப்படியே நிற்கிதுல்ல ஓ பண்ணிட்டுங்களா கிளிக் பண்ணவா ம். முடிச்சிச்சு எவ்ரிதிங் அப் டு டேட் ஃபேட்டல் த ரிமோட் எண்ட் ஹேங் அப் அன்எக்ஸ்பெக்டட்லி அப்படின்னு வருது
இன்னும் கொஞ்சம் சைஸ் இன்க்ரீஸ் பண்ற மாதிரி. ம். ஆ. ஆமா. மேலேயே குடுத்துருக்காங்க பாருங்க ஜி ஸ்டெப்ஸு. ஆமா. முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன் ஜி. ரிமோட். ஆமா ஜி. இல்ல குறைச்சிடலாம்னா குறைச்சிடலாம் ஜி. ஆ, வாய்ப்பு இருக்கு ஜி. ஆக்சுவலா அந்த வீடியோ அது இதுன்னு இருக்கு ஜி இதுல. பேசாம இதெல்லாம் தூக்கிடலாமா? இதை தூக்கிடலாம். ஒண்ணும் இல்ல ஜி. தூக்கிட்டேன் ஜி. இப்போ நம்ம ப்ரமோஷனுக்காக நம்ம வச்சிருக்கிறது ஜி அது. ஒரு அதாவது இப்போ யாருக்குன்னா டெமோ கொடுக்கணும்னாலும் அந்த வீடியோவே அதுக்குள்ளவே இருக்கும். அதையே நம்ம அப்படியே காமிச்சிடலான்ற மாதிரி வச்சிருப்போம் நம்ம. பட் தேவைப்படாது ஜி. தூக்கிட்டேன் இப்போ. அதுதான் சைஸ் அதிகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போவே இது சால்வ் ஆயிடும். ஜி இப்போ 39 MB இருக்கு. இன்னுமே கூட குறைக்கலாமா ஜி? போதுங்களா? ஓகே. அவ்வளோதான் ஜி. ஸோ இப்போ இன்னொரு முறை ரன் பண்ணி மட்டும் விட்டுடலாம் ஜி. இப்போ டெலீட் பண்ணிட்டோம் இல்லையா? அதனால. ஓ, காட்டுது கரெக்டா. ம். ம். ஓகே ஓகே. ம். ஃபைன். ஜி உங்களுக்கு டைம் ஆக போகுது ஜி. பார்த்துங்க ஜி. ஓகே. ம். ம். ஆக்சுவலாக அவங்க ப்ராஜெக்ட்ல வச்சு மெடிக்கல் டிஸார்டர் அனாலிசிஸ் அந்த மாதிரி கேட்குறாங்க. ஆமாம். ஏஐ பேஸ் பண்ணி அந்த மாதிரி இதில் நிறைய இருக்குச்சு ஆக்சுவலாக. இவங்க நம்ம சாஃப்ட் கம்ப்யூட்டிங்கில் பார்க்கும்போது நிறையவே இருக்குது. மூவிங் ஆப்ஜெக்ட் டிடெக்ஷனு, டிஜிட்டல் ஃபாரன்சிக் செக்யூரிட்டி, வெப் மைனிங், டேட்டா மைனிங் இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ இதை வச்சு தான் நான் திரும்ப வெப் மைனிங் கான்செப்டில் நம்மள்தே கொடுத்தேன்னா அவங்க இல்லை இல்லை இந்த மாதிரி டிஸ் அனாலிசிஸ். ஆமாப்பா. ம்.
ஓகே ஜி. இது எப்போ செக் டூல போட்டு வச்சிருங்க ஜி. எப்பயாவது ஃப்ரீயா இருக்கும்போது பார்க்கணுன்ற மாதிரி போட்டு வச்சிருங்க. ம். ஓகே, ஓகே. ஓ! ஓகே. ஓ! ஓகே. ஆஹா. ஓ! சூப்பர் ஜி. ம். ம், ம். ம். ஓ! ஓகே, ஓகே. ம். ஓ! கரெக்ட்டு. ஓ! சூப்பர். ம், ம். ஓகே. ஆ. ஓகே, ஓகே. கரெக்ட்டு. வந்துரும். ஜி முடிச்சிருச்சு ஜி சக்ஸஸ்ஃபுல்லா. ம். ஸோ ப்ராப்ளம் வந்து அந்த சைஸ் தான் ஜி. பர்ஃபெக்ட்டா வந்துச்சு. ம். சூப்பர். ஆ சரி. ஆ ஜி. ஓ! அதுவே காமிச்சிருது ஜி. ஆமா. ஓகே, ஓகே. அதோட இதுதான் ஜி அடிஷ்னல் கோடிங்கை வந்து அவன் கொஞ்சம் செப்பரேட் பண்ணப்ப விபி ஜாவா ஜாவா ஸ்கிரிப்ட் மாதிரி வச்சுங்களேன். இப்படி கொஞ்சம் சிமிலராக இருக்குல்ல அந்த மாதிரி தான். விஷுவல் பேசிக்கோட அதுதான் ஜி அதுவும். ஸோ ஜி நீங்கள் இது நான் ஆ ஜி கண்டிப்பா ஜி. ஜி இந்த மாதிரி ஒரு சைட் இருந்துச்சு ஜி. இது ஃப்ரீயாக இருக்கும்போது போட்டு பாருங்களேன். இன்டர்வியூவில் பாலா வந்து 3 4 கொஸ்டின் அனுப்பிச்சாரு. ஆ ஓகே, ஓகே. இது ஒன்றும் இல்லை ஜி. பீட்டா டாட் அது போட்டு நம்ம கூகுளில் சைன் அப் பண்ணுற மாதிரி ஜி உங்களுக்கு டைம் வாங்கிடுது. ஸோ இது ஒரு அப்புறமா இந்த ஸ்க்ரீன்ஷாட் வச்சு பாருங்களேன். இந்த மாதிரி கொஸ்டின் எதனா போட்டிங்கன்னா கீழே ஆன்சர் அது வந்து போடுறான் ஜி. அந்த மாதிரி உங்களுக்கு எதனா இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்லாம் ஷார்ட் டேர்மில் டக்குன்னு என்ன எடுத்துட்டு வந்து இது மாதிரி போட்டு ட்ரை பண்ணலாம் போல இது. ஆமா. டக்கு டக்குன்னு வருது ஆன்சர் உடனே. ஆமா. ஆ. ஆ சரிங்க ஜி. ஓகே ஜி. ஃபைன் ஜி. நான் எல்லாத்தையும் புஷ் பண்ணிடுறேன் ஜி. எல்லா ப்ராஜெக்ட்ஸும் ஒன்று ஒன்றா பார்த்து. ஓகே ஜி. ஓகே ஜி. பை ஜி. ஆ சரிங்க ஜி. ஓகே ஜி. பை.